தத்த ஆறுச்சாமிய பத்தி தெரியுமோ? பூணல அவுத்து இடுப்புல கட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? வேஷ்டி அவருதுன்னு நானும் ரவுடி தான் அர்த்தம். வேணா நயன்தாராவை கேட்டுப்பார். என்ன பத்தி சொல்லுவேன். ஆமா, குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. தட்லியும் பெருசா பணம் உள்ள இல்ல. ஏதோ கை மாத்தா கால் மாத்தா பணம் கொடுத்தீங்களா? இதே சொல்ல சொன்ன. என்னண்ணே இந்த தேங்காய் சீனிவாசன் கிட்ட என்ன பிரச்சனை? பாப்பா சும்மா இரு. இவங்க அடிச்சா ஊர்ல மழை பெய்யுதுன்னு தாத்தா சொல்லியிருக்காரு. இல்லையே, மரம் வெட்டினாதான் மழை வராது. இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு பயந்துட்டு கையை கட்டிட்டு நிக்கிற நீ. மணிமாரா, இந்த பிரச்சனை உங்க தங்கச்சிக்கிட்ட நீ சொல்றியா இல்ல நாங்க சொல்லட்டுமா? சும்மாரி அடிச்சு கூடாது. என்னென்ன பிரச்சனை? சொன்னா தீர்த்து வச்சிருவியா? 3 வருஷம் பிரச்சனை. அங்க பார். அண்ணையா, உங்க ஊர்ல மணிலாம் இப்படிதான் இருக்குமா? என்னென்ன இந்த மணி உங்க அண்ணன் ஒழுங்கா கட்ட விடுறானா? இங்க மாயவரத்துல அடிச்சா தஞ்சாவூர்ல கேட்கும். இதை இப்ப அடிச்சா கருவறையில கூட கேட்கறது இல்ல. அப்புறம் எப்படி ஆசை நிறைவேறும்? கடவுளுக்கு உதவி செய்வார். இந்த மணியை யார் கட்டினது? எங்க தாத்தா முப்பாட்டம் பூட்டம் கட்டினது. பரம்பரை நாங்க தான் கட்டிட்டு இருக்கோம். ஆசைக்கு ஒரு புள்ள, ஓசைக்கு ஒரு மணி கட்டணும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. மணியை கட்டினதுக்கு அப்புறம் தான் என் பேரே மணிமாறன் வச்சிருக்காரு. அதுக்காக ஆனதாச்சு இன்னும் 2 மாசம். என் மருமகளோ காலி எடுத்து வச்சோன்னே 250 கிலோ பித்தளை மணி ரெடியா இருக்கு. இங்க அடிச்சா தஞ்சாவூர் என்ன தமிழ்நாட்டுக்கே கேட்கும். தமிழ்நாட்டுக்கே கேட்குமா? அது என்ன பித்தளை மணியா இல்ல கவுட்டு மணியா? மழை வரலான்னு பரவாயில்ல, இவனை கட்டி தொங்க விட போறேன். ராட்சசி எல்லாம் ஒன்னால வந்து. ஃப்ரெண்டுக்காக அவன் தங்கச்சியே கல்யாணம் பண்ணிட்டே எங்க அம்மா பேசுற பேச்ச காதுலயே வாங்க முடியலடா. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கும் தான் நினைக்கிறானுங்க. இந்த சொந்தக்காரங்க மட்டும் ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க? அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி எல்லாமே. என்னடா கல்யாணம் ஆகுது நினைச்சவன் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை பெக்க மாட்டா நினைச்சவன் இருந்தா குழந்தை பெக்க போறாளே. அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆகுது, குழந்தை பெக்க மாட்டா. அப்படியே குழந்தை பெத்தாலும் அந்த குழந்தைக்கும் அவளுக்கு இருக்க வியாதி இருக்குன்னு என் காது கூட கேவலமா பேசுறாங்கடா. அவங்கள பத்தி நீ என்ன கவலைப்படுற? இங்க பாரு, நான் இங்க இருந்தேன்னா அவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா குத்திட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். குழந்தை பிறந்து எண்ணி 10வது நாள் நான் இங்க இருக்கேன். ஊரே உண்டு இல்லைன்னு பண்றோம். வாய்கிலேயே பேசுறவங்களுக்கு எல்லாம் வயிறுகிலேயே விருந்து வைக்கணும்டா. டெலிவரி டைம்ல பொண்ணுங்களுக்கு ஜன்னியில ஃபிட்ஸ் வரது வழக்கம் தான். ஆனா ஃபிட்ஸ் உள்ள ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பாக்குறது சாதாரண விஷயம் இல்ல. ரெண்டும் ஒரே நேரத்துல வந்துச்சுன்னா 2 பேர்ல ஒருத்தர் தான் எங்களால சேவ் பண்ண முடியும். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதுக்கு மேல பெரிய வார்த்தை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் சொல்றேன், பெயின் வரும்போது ஃபிட்ஸ் வரக்கூடாது. ஃபிட்ஸ் வரும்போது பெயின் வரவே கூடாது. ப்ளீஸ். ஓகே டாக்டர், தேங்க்ஸ். பயப்படாதண்ண. உன்னை மீறி என் உயிர் எப்படி போயிடும்? என் பிள்ளையும் உன் கையில கொடுக்காம போக மாட்டேன். ஒருவேளை போயிட்டேன்னா உனக்கே பொண்ணாதான் பிறப்பேன். அப்ப என்ன அள்ளி எடுத்து கொஞ்சி வளர்ப்பலன்னு. எப்படியா இருந்தாலும் நான் உன் கூட தானே இருக்க போறேன். அப்புறம் என்னங்க? நீ கவனிச்சு அவரு பிறந்த குழந்தை ஏகமா பார்த்துட்டு இருக்கான். ஏன் இவனோட ஹைட்டா இருக்குல்ல? சரி என்ன சொன்னாங்க டாக்டர்? ஆமா, புதுசா என்ன சொல்லிருக்க போறாங்க? சொன்னதையே தான் திருப்பி சொல்லிருப்பாங்க. அட வான. ஏய், எங்கடா இருக்க? படம் போட்டாச்சு. டேய் வந்துட்டேன்டா பார்க்கிங்டா. சரி சீக்கிரம் வா. டேய் எந்த ரோடா? சி ரோடா? இதுக்கு அப்புறம் எனக்கு போன் அடிச்சீனா? சி ஃபார் கடல். தூ போன வை. வா சீக்கிரம் வா. சி ஃபார் கடலா? என்ன? பா கேக்குதா? பா கேக்குதா பா? ஹலோ பா. எந்திரி. டைம் ஆச்சு. குடு.
ஹலோ பா இப்போ கேக்குதாப்பா? இல்ல முன்னாடி வண்டியில பொண்ணு மாப்பிள்ள போறாங்க, பின்னாடி வண்டியில பேண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே சத்தம், அதான் கேட்கல. ஓகே, ஒரு 4 to 5 days பா. அம்மா கிட்ட சொல்லிடு. ஹலோ, நெட்வொர்க் பிரேக் ஆகுது. ஹலோ, நானே கூப்பிடுறேன். பை. ஐயோ, ஜென்ஸ் டாய்லெட்டா? எவனோ ஒருத்தன் கமின் மாதிரி பாத்ரூம்ல இருக்கான் போல. டேய் அடிச்சுக்காதீங்கடா, தனித்தனியா போங்கடா பக்கிங்களா. உங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலா. ப்ளீஸ் சாரி, உங்க காலைல வேணாலோட மானத்தை வாங்குறாதீங்க. ப்ளீஸ் அக்னி குஞ்சன் அழைக்கிறோம். இந்த நம்பர் கால் பண்ணு. சாரி ஃபோன் பேசிக்கிட்டே தெரியாம உள்ள வந்துட்டேன். ஓட போடுறா. உன்னை அந்த பாத்ரூம் தான் எழுதி வச்சு இங்கே எழுதி வச்சேன். அதுக்காக இங்கே எழுதி வைப்பியா மெண்டல்? டேய் வாடா. அக்லோரா. சீ அசிங்க முடிச்சவனே வாடா. நல்ல மூச்சா போடு. நீயே பேய் போ. என்னடா ரெண்டு பேரும் கவின் லாஸ்ட்லியா மாதிரி பாத்ரூம்ல இருந்து வரீங்க? ஒன்றும் நடப்படா. மச்சான், த்ரிஷா இந்த படத்தோட இண்டென்ட் முன்னைகள் தான் சூப்பரா இருப்பாங்க. பட் அதில் ஹீரோ கொஞ்சம் சுமாராக தான் இருப்பாரு. நீ என்ன சந்தான ஃபேனா? தேங்க்ஸ். ஒரு வாரம் இருக்கு. மண்டே டியூஸ்டே டெய்லி 5:30. ஓ டெய்லி 5:30 மணிக்கு. ஓகே. பார்க்கணும்னு தோணலையா? அதான் அண்ணன் இருக்கான்ல. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ அண்ணன் ஒண்ணு பண்ணுவான். அம்மா சமைச்சு போட்ட இடம் இங்கதான் கூட்டிட்டு வருவான். அடுப்படினாலே அம்மா தானே. சரி ஓகே, நான் கிளம்புறேன். இலக்கியாவை நல்லா பாத்துக்கோ, இது அவளுக்கு முக்கியமான நேரம். வெளியே ரொம்ப சுத்தாத. நான் டெய்லி கால் பண்றேன். குழந்தை பிறந்தது கால் பண்ண, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே பை. லவ் யூ. டேய் நல்லா டாடா காட்டு. நல்லா பார்த்து டாடா. எப்படியும் பஸ் போற வழியில விக்கிற வண்டியில சாப்பிட நிறுத்துவான். அப்ப பாத்ரூம் போகும்போது எவனாவது உஷார் பண்ண போறான். ஒவ்வொரு நாளும் இங்க நிலைமை மோசமாயிட்டே விட்டா உயிரோட குழி தோண்டி போயிச்சிருவோம். ஊருக்குள்ள கனெக்ஷனை மொத்தமா புரிஞ்சு போச்சு. அந்த வக்கீல சொல்றான், அவனால தினம் நான் உன்னை இழந்துட்டு இருக்கேன். போன மாசம் மண்டபம் போச்சு, நேத்து இந்த ஃபேக்டரி போச்சு, நாளைக்கு என்னன்னு தெரியல. சார் இவ்வளவு நடந்தும் சும்மா இருக்கீங்களே சார்? இந்த ஊர்ல அவனை தெரியாத ஆளுங்களே கிடையாது. மாயவரத்திலிருந்து திருவாரூர் வரைக்கும் கனெக்ஷன் வச்சிருக்கான். இப்படியே போச்சுன்னா எம்எல்ஏ சிங்காரம் சிங்கி நான் பேசுவேன். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெண்டு ஆக்சிஜன் மாதிரி. என்ன மச்சான்? சரிப்பா, அப்படி என்ன உனக்கு எனக்கு விட்ட குறை தொட்ட குறை? போதும், இதோட முடிச்சுக்க. உன்னால நான் இழந்தது கணக்கே இல்லை. என்னால நீ உங்ககிட்ட இருக்கிற ஒன்னே இழந்துடாத. பழைய படம் பயமே வரல. புதுசா ஏதாச்சும் பக்குன்னு பார்த்த உடனே பயம் வர மாதிரி பேய் கதை ஏதாவது சொல்லுன. இப்பெல்லாம் பேய காமெடி தான் பண்ணுது, பயமே வரதில்ல. அண்ணா இது எங்க ஆரம்பிச்சது? நீ என் கேபிள் கனெக்ஷனை கேட்ட, நான் கொடுக்கல. அதை புடுங்க ஒரு வேலை பார்த்தல. அதுக்கப்புறம் என்னோட முழு வேலையும் உனக்கு பார்க்க வேண்டியதாயிருச்சு. நீ சும்மா அப்படியே விட்டுருந்தா நான் பாட்டுக்கு காலையில ராசி பலன் சொல்லிட்டு ராத்திரியில ரகசிய பல்லாங்குழி ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் பாட்டுக்குன்னு போயிட்டே இருந்திருப்பேன். அண்ணா நீ அப்பப்போ சின்னதா வேலை பார்த்துட்டு இருக்குது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த அரசியல்வாதிகளோட வேலையே இருக்கிறவங்க எல்லாரையும் அரசியல்வாதி ஆக்குறது தானே. என்னையும் அரசியல்வாதி ஆகிறாதானே. அண்ணனு பத்தியா படிச்சவர் தானே நீங்க, அண்ணனுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது தானே. என்னது அவன் படிச்சவனா? இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆளே இல்லாத ஊர்ல ஆயாலாம் ஹார்லிக்ஸ் ஸ்டார்ல நடிச்சுதான் அப்படி இருக்குது. இந்த காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல மச்சான். இருப்பாரு இன்னும் ஒரே ஒரு பஞ்சு இருக்குது. அட போடா, நீ அடிக்கிற காமெடிலாம் நீ சிரிப்பா போடா. இல்ல நான் போய் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேடா. டேஞ்சரஸ் ஃபெல்லோ சார். சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கான் சார். அவனை ஏதாவது பண்ணா எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான். அவன் போட்டோவை பார்த்து போறவன் இல்ல சார், போட்டோ அப்புறம் போட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்றவன். அப்படி சரியா சங்க கடிக்கிறவன் கிடைச்சான்னா அவன் கேட்கறத கொடுக்கறியா? நான் அனுப்புறேன் சார்.